This sermon, and knoweth it not, was delivered on August 15, 1965 at Brenham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1965ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று அமெரிக்காவில் உள்ள இந்தியானா ஜெஃபர்சனில் உள்ள பிரென்ஹாம் ஜெபக்கூடாரத்தில் அண்ட் நோயத் இட் நாட், இதை அறியாமல் இருக்கிறாயா என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது தமிழாக்கத்துடன் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். சகோதரன் நெவில், உமக்கு நன்றி. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் ஏதோ ஒன்றுக்குள் சென்று விட்டேன் இல்லையா? I want to thank the Lord real well for undertaking for Brother Caps's boy. சகோதரன் கேப்ஸ் அவர்களின் மகனுடைய காரியத்தில் ஆண்டவர் செய்த உதவிக்காக நான் கர்த்தருக்கு நன்றி கூற விரும்புகிறேன். It just so happened that this is a little time that I come back to India. நான் சற்று குறுகிய நாட்களுக்கு இந்தியானாவுக்கு திரும்பி வரும்படியாய் சம்பவித்தது. I know that you're not recording this, I suppose, and so then won't see nobody in there. இந்த செய்தியை ஒலிப்பதிவு செய்யவில்லை என்று நான் நினைக்கிறேன். செய்யவில்லை என்று தான் நினைக்கிறேன். ஒலிப்பதிவு அறையில் நான் யாரையும் காண முடியவில்லை. So I come back to squirrel hunt. அணில் வேட்டைக்கு போவதற்காக நான் வந்திருக்கிறேன். And so I guess Charlie's going to have to put up with me, him and Nellie and them down in Kentucky now for a day or two to squirrel hunt. எனவே சார்லி என்னை பொறுத்துக் கொள்ள வேண்டும். அவரும் நெல்லியும் கென்டக்கியில் உள்ளவர்களுமா சேர்ந்து ஒரு சில நாட்களுக்கு அணில் வேட்டைக்கு போகிறோம். So I'd rather miss any other kind of recreation than come here on about the middle of August and go squirrel hunt with Charlie and Banks and all that. எனவே நான் இதற்காக எந்த விதமான பொழுதுபோக்கையும் இழந்து தயாரானால் இங்கு வந்து இவர்களுடன் ஆகஸ்ட் மாதத்தில் வேட்டைக்கு போவதை இழக்க மாட்டேன். It's kind of a traditional thing with me. அது எனக்கு ஒரு வழக்கமான காரியமாக விட்டது. And so I took Joe. ஆகவே நான் ஜோவை கூட்டிக் கொண்டு போனேன். When we was here the other time, everybody got sick. போன முறை நாங்கள் இங்கு வந்திருந்த போது எல்லோருமே சுகமில்லாமற் போனோம். It changed from that real hot climate down to this cool climate you got here. மிக வெப்பமான சீதோஷ்ண நிலைமையில் இருந்துவிட்டு இந்த குளிர்ச்சியான நிலைக்கு இங்கு வந்ததினால் ஏற்பட்ட மாற்றத்தினால் உண்டானது. I know you think it's not cool, but you come out to Arizona once. இங்கே குளிர்ச்சியா இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் அரிசோனாவுக்கு நீங்கள் ஒருமுறை வந்து பாருங்கள். It's 109 in the shade when I left the other morning. நான் அங்கே புறப்படும் போது நிழலில் 109 டிகிரி வெப்பம் உண்டாயிருந்தது. And then around midnight in the night, when the cool air come down off the mountain, it's still 96. பின்னர் நள்ளிரவின் போது இரவு நேரத்தில் குளிர்ச்சியான காற்று மலைகளின் மேலிருந்து கீழே அடிக்கும் போது வெப்பம் 96 டிகிரியில் இருக்கும். See, that's at midnight when the cool air was coming down. இந்த வெப்பம் பாருங்கள், நள்ளிரவில் குளிர்ந்த காற்று கீழ் நோக்கி அடிக்கும் போது இருக்கிறது. And so that place is all right in the winter time, but it's for scorpions and lizards in the summertime, not human beings. அந்த இடம் குளிர்காலத்தில் நன்றாக இருக்கும். ஆனால் வெயில் காலத்தில் அந்த இடம் தேள்களுக்கும் பல்லிகளுக்கும் உறைவிடம், மனிதர்களுக்கு அல்ல. Even all the animals take off for the mountains. They just can't stand it. எல்லா மிருகங்களுமே மலைகளுக்கு ஓடி போகும். அவைகளால் அதை தாங்க முடியாது. And I'd been out to shoot my little rifle in. நான் என் சிறு துப்பாக்கியுடன் வேட்டையாட வெளியே சென்றேன். And somehow I just want to tell you about the little Caps boy. கேப் சகோதரன் அவருடைய மகனை குறித்து உங்களிடம் கூற விரும்புகிறேன். And I said, and Joe, I just have to give him the rifle because he can outshoot me. ஜோ என்னை காட்டிலும் நன்றாக சுடுவான். எனவே என் துப்பாக்கியை கொடுக்க வேண்டியதா இருந்தது. We got it shot in and I drive and tax 50 yards. நாங்கள் சுடுவதற்காக சென்றோம். நாங்கள் சுடுவதற்காக 50 கஜ இடைவெளியில் முளைகளை அடித்தேன். I said to Joe said, Daddy, I believe I can do that. Poor little fellow had a headache. I've been praying for him, a high fever. ஜோ என்னிடம், அப்பா என்னால் அதை செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன் என்றான். பாவம், சிறு பையனுக்கு தலைவலி, கடும் ஜுரத்திற்காக நான் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். He went out to range with me. அவன் என்னோடு சுடுவதற்கு பழகும் இடம் மட்டும் வந்தான். Any 2/10 bore in a 22 rifle, if it crosses its line of fire at 25 yards is in again at 50, just the same.
if it's 2/10. 22 எண்ணுள்ள துப்பாக்கியில் 2/10 துளை இருக்குமானால் அது இலக்கை 20 கஜ தூரத்தில் கடக்கும். பிறகு மறுபடியும் 50 கஜ தூரத்தில் அது 2/10 துப்பாக்கியா இருந்தால் எப்படியோ அப்படியே. So then, and I had shot it in 25 yards. நான் முளைகளை 25 கஜ தூரத்தில் நட்டேன். And so I had 2 more tacks and I put up it. You know, Joe didn't drive both them tacks. என்னிடம் இன்னும் 2 முளைகள் இருந்தன. அவைகளை நட்டேன். ஜோ அவைகளை நட்டான். I didn't have any more tacks, so I put a little bit of piece of an old clay pigeon had been bursted there, what trap shooters shoot at, just about 1/4 inch across. என்னிடம் வேறு முளைகள் இல்லை. எனவே பழகுகிறவர்கள் சுட்டு வீழ்த்தின ஒரு களிமண் புறாவை எடுத்து அது காலங்களும் அகலம் இருக்கும். And took it out on 50 yards and he cut it half in two. அவன் அதை 2 சமபாகமாக்கி 50 கஜ தூரத்துக்கு அப்பால் கொண்டு சென்றான். And the scope was set for my eyes, just a few years older than he was. துப்பாக்கியுள்ள தொலைநோக்கி என்னுடைய கண்களுக்காக சரிப்படுத்தப்பட்டது. அவனை காட்டிலும் அதற்கு 2 வயது அதிகம். So he said, you know what, I've got to go by and tell Billy to keep off of my feet from now on. எனவே அவன் சொன்னான், உங்களுக்கு என்ன என்று தெரியுமா, நான் பில்லியிடம் சென்று இனிமேல் நீ என்னை மிஞ்ச முடியாது என்று கூற வேண்டும் என்று. பார்த்தீர்களா? So I said, well, I'll tell you what, said, let's go down and show Brother Norman. எனவே நான் சரி என்ன என்று நான் உனக்கு சொல்லுகிறேன், நாம் போய் அதை சகோதரன் நார்மன் அவரிடம் காண்பிப்போம் என்று சொன்னேன். And I said, Joe, in matches across the world, I don't care who it would be, nobody. நான் சொன்னேன், ஜோ, உலகம் முழுவதிலும் நடக்கும் துப்பாக்கி சுடும் போட்டிகளில் அது யாராய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. Now the tacks wasn't drove sideways, they were drove straight through. முளைகள் பக்கவாட்டில் நடப்படவில்லை, அவை நேராக நடப்பட்டிருந்தன. And that piece not over I guess 1/4 inch and a 1/16 thick and 1/4 inch high, he cut it half in two at 50 yards. அந்த களிமண் புறா காலங்களும் இருக்கும், 16 ஒரு அங்குலம் கனமும் 4 ஒரு அங்குலம் உயரமும், அதை 50 தூரத்தில் சுட்டு பாதியாக்கி பிளந்தான். I said, there's no one in the world could have made a better shot. நான் சொன்னேன், உலகத்தில் வேறு எவருமே இதை காட்டிலும் சிறப்பாக சுட்டிருக்க முடியாது. Champions could have done the same thing, but you couldn't have made 3 better shots than them. சாம்பியன்கள் இதை ஒரு கால் செய்திருப்பார்கள், அவர்களை காட்டிலும் முன்னால் 3 முறை கூட மேலாக சுட முடியாது என்று. The tack's not bent, just a straight hole through the paper where the tack went through. முளைகள் மடங்கி இருக்கவில்லை, முளை அடிக்கப்பட்ட இடத்தில் நேராக துளை உண்டாக்கி இருந்தது. And I said no one could have made a better shot. இதை காட்டிலும் மேலாக வேறு யாருமே சுட்டிருக்க முடியாது. I think his headache left him right away. சரியா, அவனுடைய தலைவலி அப்பொழுதே போய்விட்டது நினைக்கிறேன். And I said, well, let's go show this to Brother Norman, which works for the Field and Stream, Brother Tony Stromey's sporting goods place. நான் சொன்னேன், சரி நாம் போய் இதை சகோதரன் நார்மனிடம் காட்டுவோம் என்றேன். அவர் ஃபீல்ட் அண்ட் ஸ்ட்ரீம் என்னும் பெயர் கொண்ட சகோதரன் டோனி ஸ்ட்ரோமிக்கு சொந்தமான விளையாட்டு பொருட்கள் விற்கும் நிர்வாகத்தில் பணிபுரிகிறார். He said, let's go by Billy's first. He said, I just want to tell Bubby something. அவன் அதற்கு நான் முதலாவதாக பில்லியிடம் போவோம், நான் பப்பியிடம் ஏதோ காரியம் கூற விரும்புகிறேன் என்றான். பார்த்தீர்களா? And frankly, his brother's never done that good. வெளிப்படையாக கூறினால் அவனுடைய சகோதரன் இதுவரை அவ்வளவு நன்றாக சுட்டதே இல்லை. So he said, we go by there first. எனவே அவன் நாம் முதலாவதாக அங்கு போவோம் என்றான். And just as I got in the door, Billy was still in his pajamas. நான் கதவண்டை சென்ற பொழுது பில்லி இன்னமும் அந்த பைஜாமாவில் தான் இருந்தான். And he said, we went out early because it gets so hot. அவ்வளவு உஷ்ணம் அதிகரித்ததால் நாங்கள் நேரத்தோடு அங்கு சென்றோம் என்றேன். And so he said, the phone rang. அந்த நேரத்தில் தொலைபேசி மணி அடித்தது. And I said, he kind of looked at me like I said, maybe a sick call. அவன் ஒரு விதமாக என்னை நோக்கி பார்த்தான். நான் சொன்னேன், வியாஜத்திற்காக வந்ததாக இருக்கலாம் என்று. It was Brother Capps for his boy in the operating room then, with peritonitis and that pending. சகோதரன் கேப்ஸுடைய மகன் அப்பொழுது அறுவை சிகிச்சை அறையில் இருந்தான். And just now he told me his boy's recovering real good. அவன் நன்றாக குணமடைந்து தேறி வருகிறான் என்று சற்று முன்பு என்னிடம் கூறினார். So see how God just worked that even in the voice of that little boy Joe. எனவே பாருங்கள், தேவன் எப்படி அந்த சிறியவன் ஜோவின் சத்தத்தினாலும் கூட கிரியை செய்தார் என்று பார்த்தீர்களா? Instead of going down to Brother Norman's, would have been there and come up. சகோதரன் நார்மனிடம் நேராக போவதற்கு பதிலாக பில்லியிடம் முதலாவதாக வந்தோம். அவர் அங்கு இருந்திருக்க மாட்டார். And Brother Capps and I joined together. சகோதரன் கேப்ஸும் நானுமாய் ஒன்றாய் சேர்ந்தோம். I don't say it was our prayers that done it, but it did mean something to him for us to make contact like that. எங்களுடைய ஜெபங்கள் அதை செய்தது என்று நான் சொல்லவில்லை, ஆனால் நாங்கள் அவ்விதமாக தொடர்பு கொண்டது அவருக்கு உதவியா இருந்திருக்கும். And frankly, that's what
When you've got to have faith in what you're doing. See? வெளிப்படையாக கூறினால் நீங்கள் செய்கின்ற காரியத்தில் உங்களுக்கு விசுவாசம் இருக்க வேண்டும். புரிகின்றதா? And that, his faith, the call. தொலைபேசியில் பேச வேண்டும் என்பதே அவருடைய விசுவாசம். Billy is putting in money. He said this must be a real long distance. Says he's putting in for $5 worth of change in for a 3-minute call. பில்லி சொன்னான், அவர்கள் காசை போடுகிறார்கள், இது தொலைதூரத்திலிருந்து வருகிறதா இருக்கும், நிறைய காசுகள் போடுகிறார்கள், 3 நிமிஷத்துக்கு சுமார் $5 இருக்க வேண்டும். And I thought it'd be coming from New York or out in one of the islands or something. நான் நினைத்தேன் இது நியூயார்க்கிலிருந்து அல்லது அங்கே ஏதாவது தீவுகள் ஒன்றிலிருந்து வந்திருக்கலாம் என்று. But he made a person-to-person call to get Billy instead of Lois, you see, and that's what it cost him to do that. ஆனால் அவர் ஒரு நபருக்கு நபர் தொலைபேசி அழைப்பு செய்து லாயிஸுக்கு பதிலாக பில்லி வேண்டும் என்று விடுத்திருந்தான். அதனால் தான் அவ்வளவு காசு. And now his boy is recovered. இப்பொழுது அவருடைய மகன் தேறி வருகிறான். Brother Cap said the doctor gave him very little hope of ever coming out of it, you see, from the operation. அவன் அறுவை சிகிச்சையில் இருந்து சுகமடைந்து உயிர் வாழ்வது மிகவும் கடினம் என்று மருத்துவர் அபிப்பிராயம் கொடுத்தார் என்று சகோதரன் கேப்ஸ் கூறினார். And we're thankful to God this morning. Amen. Very glad for him. இந்த காலையில் நாங்கள் இதற்காக தேவனுக்கு நன்றியாய் இருக்கிறோம், அதற்காக மகிழ்ச்சியாய் இருக்கிறோம். Now we got in towards daylight this morning and I had about 3 hours sleep and I'm pretty tired. இந்த விடியற் காலையில் வந்து சேர்ந்தோம். நான் 3 மணி நேரம் தான் தூங்கினேன், மிகவும் களைப்பாய் இருக்கிறேன். But when the church come to church, well, I come down. ஆனால் சபைக்கு போக வேண்டிய நேரம் வந்தவுடன் நான் புறப்பட்டு வந்து விட்டேன். And the Lord willing, now I've got to go down in Kentucky as a கர்த்தருக்கு சித்தமானால் நான் சொன்னது போல் நான் கென்டக்கிக்கு போயாக வேண்டும். Then I've got promised to speak one Sunday while I was back here, and I better make it this next Sunday because the following I have to go back. நான் திரும்பி இங்கே வரும் வேளையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களிடம் பிரசங்கிப்பதாக வாக்களித்திருந்தேன். அதை அடுத்த ஞாயிறன்று நிறைவேற்றுகிறேன். ஏனென்றால் அடுத்த வாரம் நான் வீட்டுக்கு போக வேண்டும். Because I'm going away again up in Canada. ஏனென்றால் மீண்டுமா நான் கனடாவுக்கு போகிறேன். So I better make it next Sunday and next Sunday morning. எனவே நான் அதை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் செய்வது நல்லது. அடுத்த ஞாயிறு காலை. And Brother Neville said, why don't you just go out and greet the people and talk to them just a few minutes? சகோதரன் நெவில் சொன்னார், நீர் ஏன் போய் ஜனங்களை வாழ்த்தி கூறி அவரிடம் சில நிமிடங்கள் பேசக்கூடாது என்று. I said, Brother Neville, I haven't even opened my Bible. நான் அதற்கு சகோதரன் நெவில், நான் இன்னும் என் வேதாகமத்தை கூட திறக்கவில்லையே என்றேன். He said, well, go out and say something to them. அதற்கு அவர், சரி வெளியே போங்கள், அவரிடம் ஏதாவது சொல்லுங்கள் என்றார். And Sister Neville, I don't know how you do it. He's a very persuasive fellow. நான் சொன்னேன், சகோதரி நெவில், நீங்கள் எப்படித்தான் இவரை சமாளிக்கிறீர்களோ, இவர் எப்படியாவது செய்யும்படி செய்துவிடக்கூடியவர். But while I don't get a chance to say this when the place is all packed and crowded and everything, but I'm very grateful to God for a pastor like Brother Armand Neville. இடமானது இந்த விதமாய் நெருக்கடி அதிகமாக உள்ள நேரத்தில் இதை சொல்ல எனக்கு தருணமே கிடைக்காது. ஆனால் சகோதரன் ஆர்மன் நெவிலை போன்ற ஒரு போதகருக்காக நான் தேவனுக்கு மிகவும் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். Faithful, just as faithful as he can be to the cause, and never hear him grumble. ஒரு குறிக்கோளுக்காக எவ்வளவு விசுவாசமாய் இருக்க அவரால் முடியுமோ அவ்வளவு விசுவாசம் உள்ளவராய் முறுமுறுத்ததை நான் கேட்டதே இல்லை. I sat back there, I had a good half hour's talk with him while I was enjoying Brother Mann. நான் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். சகோதரன் மேன் அவர்கள் பேசுவதை நான் அனுபவித்துக் கொண்டிருந்த போது அவரிடம் அரை மணி நேரம் பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. And so I'll tell you more about that when we get to Colorado this year. இந்த வருடம் கொலராடோவுக்கு போகும்போது நான் அதை குறித்து இன்னும் அதிகமாக அவரிடத்தில் சொல்லுவேன். So when we was enjoying his message and I got a good talk with Brother Neville. ஆக நான் அவருடைய செய்தியை அனுபவித்துக் கொண்டிருந்த போது சகோதரன் நெபிலோடு நன்றாக உரையாடினேன். Well, I said I don't even get to tell the people nothing about our fine pastor. நான் சொன்னேன், எங்களுடைய அருமையான போதகரை பற்றி எங்களிடம் நான் ஒன்றுமே கூறவில்லை. I said, are the people treating you right? நான் கேட்டேன், ஜனங்கள் உம்மை நன்றாக நடத்துகிறார்களா என்று. So it couldn't be any better. இதை காட்டிலும் சிறப்பாக நடத்த முடியாது என்றார். And I said, well, that's what I'm glad to hear. சரி, அதை கேட்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று. When a pastor's satisfied and the people satisfied, it makes a real good church. And then God is satisfied.
ஒரு போதகர் திருப்தி அடையும் போது ஜனங்களும் திருப்தியாய் இருப்பார்கள். அது ஒரு அருமையான சபையாக ஆக்குகிறது. அப்பொழுது தேவன் திருப்தி அடைகிறார். And I think to see them satisfied together, especially in this day of the message that we're carrying, விசேஷமாக நாம் சுமந்து கொண்டு போகிற செய்தியின் இந்த நாட்களிலே அவர்கள் சேர்ந்து திருப்தியாய் இருக்கிறது. I think that shows the continuity of the message with the people and with God. See? ஜனங்களோடும் தேவனோடும் இந்த செய்திக்கு உள்ள தொடர்ச்சியை அது காட்டுகிறது என்று நான் நினைக்கிறேன். புரிகின்றதா? And I'm very grateful for Brother Armand Neville and his fine wife and family. சகோதரன் ஆர்மன் நெவிலுக்கும் அவருடைய மனைவிக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் நான் நன்றி உள்ளவனாயிருக்கிறேன். And I pray that God will keep them loyal to him and the cause. அந்த நோக்கத்திற்கும் அவருக்கும் அவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க தேவன் அவர்களை காத்துக் கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். And if it so please him, may we be standing here in the tabernacle when the Lord Jesus comes for us, you see, to take us away at the rapture. அது அவருக்கு பிரீதியா இருக்குமாயின் நம்மை எடுத்துக் கொள்ளப்படுதலில் கொண்டு போகும்படி கர்த்தராக இயேசு வரும்போது நாம் இந்த ஜெப கூடாரத்தில் நின்று கொண்டிருக்கும்படியாய் செய்வாராக. We hope we're both so old, Brother Neville, with one head, one arm around the other, and stand there on our canes, still trying to hold up. See? அப்பொழுது நாங்கள் இருவரும் நானும் சகோதரன் நெவிலும் மிகவும் வயசென்றவர்களாய் ஒருவர் தோளின் மேல் மற்றொருவர் கை போட்டுக் கொண்டு ஊன்று தடியுடன் நின்று கொண்டு காத்து கொண்டிருக்க முயற்சித்துக் கொண்டிருப்போம். புரிகின்றதா? Then we'll be changed in a moment, in a twinkling of an eye. அதற்கு பின்னர் நாங்கள் ஒரு நொடி பொழுதில் ஒரு கண்ணிமை பொழுதில் மறுரூபமாவோம். These old robes of flesh will drop and rise and seize the everlasting prize and shout while passing through the air, farewell, farewell, sweet hour of prayer. இந்த பழைய மாமிச அங்கிகள் விழுந்து எழும்பி நித்திய பரிசை பிடித்துக் கொள்வோம். ஆகாயத்தின் ஊடாக கடந்து போகையிலே விடை பெறுகிறோம், விடை பெறுகிறோம், இனிய ஜெப வேளை என்று சத்தமிட்டு கொண்டு போவோம். Moved on up then. நான் மேலெழும்பி போவோம். Heard about Brother Coomer's healing from the Lord, and so thankful for that. So many things. சகோதரன் கூப்பருக்கு கர்த்தரிடமிருந்து வந்த சுகத்தை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். அநேக காரியங்கள். So I am grateful to be here this morning. எனவே இன்று காலையில் இங்கு இருப்பதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். And I thought, instead of, அதற்கு பதிலாக நான் நினைத்தேன், I'm always coming here with a certain text and speaking. நான் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட பேசும் பொருளுடன் இங்கு வந்து பேசுகிறேன். I thought I'd just come out this morning. இன்று காலையில் அப்படி ஒரு ஆயத்தம் இல்லாமலே வரலாம் என்று நினைத்தேன். And I said, Brother Neville, I'll watch the clock real easy and probably let the people out on time and just talk to you from the heart a few minutes. This thing's just that we just have a. நான் சொன்னேன், சகோதரன் நெவில், நான் கடிகாரத்தை நன்றாக கவனித்து ஜனங்களை நேரத்தோடு அனுப்பிவிடுகிறேன். சில நிமிஷங்களுக்கு என் இருதயத்திலிருந்து உம்முடன் பேசலாம் என்று இருக்கிறேன். No, they're not taping it or anything, so we just have fellowship while it's just the church folks here, you see, just us together. அவர்கள் அதை ஒளிப்பதிவு செய்யவில்லை, எனவே சபையார் மட்டுமா இருப்பதனால் நாம் ஒருமித்து ஐக்கியம் கொள்ளலாம் என்றிருக்கிறேன் என்று. So let's pray. எனவே நாம் ஜெபம் செய்வோம். Dear Jesus, we are grateful to you for the privilege that we have of assembling together here. அன்புள்ள இயேசுவே, நாங்கள் இங்கே ஒன்று கூடி வரும்படியாய் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஸ்லாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். No, as I looked upon this tabernacle early this morning after midnight, passed by, I thought of how you have stood by it. ஓ நள்ளிரவு கடந்து இன்று அதிகாலையில் நாங்கள் கடந்து சென்ற போது இந்த ஜெபக்கூடாரத்தை நோக்கி பார்த்து நீர் எவ்வளவாக இதனுடன் நின்று வந்திருக்கிறீர் என்பதை நினைத்து பார்த்து. I think of the old pond that was here, and big old weeds standing up right about where this pulpit sat. இங்கே இருந்ததான அந்த பழைய குளத்தையும் இந்த பிரசங்கம் பீடம் இப்பொழுது இருக்கும் இடத்தில் வளர்ந்திருந்த புல் பூண்டுகளும் என் நினைவிற்கு வருகிறது. As a little boy, I stood here. ஒரு சிறு பையனாக நான் இங்கே நின்றேன். Mr. Ingram said we could have the lot for just a little money and pay something down. திருவாளர் இங்கிராம் சொன்னார், ஒரு சிறு தொகையை முன் தொகையாக கட்டி, No money, no collateral or nothing to offer, but just to try. வேறெந்த சொத்தையும் ஈடாக செலுத்தாமலேயே இன்னிடத்தை பெற முயற்சி செய்யலாம் என்று சொன்னார். How that it then, as full face value, was a little over $2,000.
with 20 years to pay it out. அந்த நேரத்தில் இதன் மதிப்பு சுமார் $2000 என்றார்கள். அந்த தொகையை 20 ஆண்டுகளில் செலுத்தி தீர்க்க வேண்டும் என்றார். And now, Lord, look at it now. இப்பொழுது அதை நோக்கி பாருங்க தாவே. While it was in its infancy, still sitting down in a hole here, water pouring into it. ஆண் குழந்தை பருவமாய் இருந்தபோது அது பொத்தல் வழியாய் தண்ணீர் ஊற்றிக் கொண்டே இருக்கும். Now that you promised us by the word, I, the Lord, have planted it, I'll water it day and night, lest some shall pluck it from my hand. நீர் எப்படியாய் உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தராகிய நான் அதை நட்டேன், யாராவது அதை என் கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாதபடி நானே பகலும் இரவும் அதற்கு தண்ணீர் ஊற்றுவேன் என்று எங்களுக்கு வாக்களித்தீர். The same time the people said within 6 months it'll be turned into a garage. அதே நேரத்தில் ஜனங்களோ இன்னும் 6 மாதத்துக்குள் இது மோட்டார் பழுது பார்க்கும் கொட்டகையாகிவிடும் என்றார்கள். But literally thousands of souls has found Christ here at the altar. ஆனால் பார்க்க போனால் இந்த பீடத்தண்டை ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்கள் இயேசுவை கண்டடைந்தார்கள். And the tabernacle, the baptistry, has constantly people has been baptized in the name of the Lord Jesus, calling upon His name, washing away their sins. இந்த ஜெப கூடாரமும் ஞானஸ்தான தொட்டியும் தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டும் அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிட்டுக் கொண்டும் தங்கள் பாவங்கள் போக கழுவப்பட்டனர். Hundreds of crippled, afflicted, blind, halt, lame, cancer-eaten have walked away from this platform. நூற்றுக்கணக்கான ஊனமுற்றவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், குருடர்கள், சப்பானிகள், புற்றுநோயால் அரிக்கப்பட்டவர்கள் இந்த மேடையிலிருந்து சுகமடைந்தவர்களாய் திரும்பி போனார்கள். Come in, dying men, women, boys and girls, and gone out to live a new life with a new flesh on their bodies and walking again, leave their wheelchairs, crutches and so forth. மரித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் உள்ளே இறங்கி வந்த ஆண்களும் ஸ்திரீகளும் பெண்களும் பையன்களும் ஒரு புதிய ஜீவியம் ஜீவிக்கும்படியாக தங்கள் சரீரங்களின் மேல் புது மாமிசத்தை பெற்றவர்களாய் வெளியே போனார்கள். சக்கர நாற்காலிகளில் இருந்தவர்களும் கக்கதண்டங்களோடு வந்தவர்களும் அவர்களினின்று வெளியே நடந்து போனார்கள். All got this 30 years of service. ஓ தேவனே, 30 ஆண்டுகளான ஊழியம். Father, remember the morning that we laid the cornerstone. பிதாவே, மூலைக்கல்லை நாங்கள் நாட்டின காலையை நினைவு கூறுகிறோம். And you gave the vision over there showing the place packed and jammed. A beautiful corner. I knew that could not fail. நீ தீர்க்கதரிசனத்தை அந்த இடத்திலேயே கொடுத்து அந்த இடத்தையும் ஜனக்கூட்டத்தினால் நிறைந்திருப்பதையும் ஒரு அழகான மூலையையும் காட்டினீர். அந்த தரிசனம் தவறி போகாது என்று எனக்கு தெரியும். So thank you for all these things. எனவே இந்த காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் நான் உமக்கு நன்றி கூறுகிறேன். Many of them has fought a good fight and finished the course and kept the faith. அவர்களில் அநேகர் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக் கொண்டார்கள். Laying out or waiting, resting now from their labors and their works following them. தங்கள் பிரயாசங்களை விட்டொடிந்து இப்பொழுது இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட சென்றது. Waiting for the hour for the trumpet to sound and to spring forth again into new life, a new body. அவர்கள் ஒரு ஜீவனுக்குள்ளும் ஒரு புதிய சரீரத்துக்குள்ளும் மலர்ந்து எழும்பும்படியான எக்கால சத்தத்தின் நேரத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Many of them old and shaken, some young, middle age and so forth. அவர்கள் சிலர் வயது சென்ற தகுந்தவர்களாயும் சிலர் வாலிபமாயும் ஒருத்தர வயது உள்ளவர்களாயும் போயிருக்கின்றனர். Thy name be praised for all. ஆனால் இவர்கள் அனைவருக்காகவும் உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. Now we're standing here again before the living and the dead. இப்பொழுது நாங்கள் மீண்டுமாய் மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். I pray that you'll anoint your words this morning. இன்று காலையில் நீர் உம்முடைய வார்த்தைகளை அபிஷேகிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். I don't know one thing to say, but I pray that you'll furnish that which you've always did it, Lord. நான் என்ன பேச வேண்டும் என்று எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. ஆனால் பேச வேண்டியதை நீர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அதை எப்பொழுதுமே கர்த்தாவே நீர் எனக்கு கொடுத்திருக்கிறேன். Bless our pastor, Brother Neville,
his wife. எங்களுடைய போதகர் சகோதரன் நெவிலையும் அவருடைய மனைவியையும் ஆசீர்வதியும். Bless the trustees, deacon boards, every member of the body. தர்மகர்த்தாக்களையும் டீக்கன் குழுவினர்களையும் சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரையும் ஆசீர்வதியும். Made together we live so in this life, and in the life to come we'll have eternal life. நாங்கள் ஒருமிக்க சேர்ந்து இவ்வாறு இவ்வாழ்க்கையில் வாழ்ந்து வரப்போகும் மறு ஜீவனின் நித்திய ஜீவனை உடையவளாக இருக்க அருள் புரிவீராக. Help us this morning to take corrections from the Spirit and the Word. ஆவியிடத்திலிருந்தும் வார்த்தையிடத்திலிருந்தும் திருத்தங்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு we might prepare ourselves as we move away from the doors this morning, determined in our heart to live a better life than we have in the past. எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்ள இக்காலையில் எங்களுக்கு உதவி செய்யும். இன்று காலையில் இக்கதவின் வழியாய் வெளியே போகையிலே கடந்ததை காட்டிலும் ஒரு மேலான ஜீவியம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை எங்கள் இருதயத்தில் கொண்டவர்களாய் செல்லும்படியாய் செய்யும். We asked it in Jesus' name. Amen. இயேசுவின் நாமத்தில் இவைகளை கேட்கிறேன். ஆமென். Now, I just opened the Bible here, and it happened to be a few minutes ago. ஒரு சில நிமிஷங்களுக்கு முன்புதான் நான் வேதாகமத்தை திறந்தேன். I'm in Revelation 3, so I'll just read here on the message to the Laodicea church. அது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம். எனவே நான் அதை வாசிக்கிறேன். அது லவோதிக்கேயா சபைக்கு கொடுக்கப்பட்ட செய்தியாயிருக்கிறது. And I want to announce also, Brother Neville, just tell me. சகோதரன் நேவிலும் சற்று முன்பு சொல்லிக் கொண்டிருந்தார். நானும் அறிவிக்க விரும்பினேன். Brother Parnell, as I have to look down and see him sitting here, is in a revival just this side of Memphis. சகோதரன் பார்மல் அவர் அங்கு உட்கார்ந்து கொண்டிருப்பதை நான் காண நேர்ந்தது. எழுப்புதல் கூட்டம் ஒன்றை மெம்பீஸுக்கு இந்த பக்கத்தில் நடத்துகிறார். Any of you know where the old Wimpy, the hamburger stand used to be? He's got a tent setting in there. உங்களில் யாருக்காவது அந்த பழைய மெம்பீஸை தெரியுமா? அந்த இடத்தில் ஹாம்பர்கர் ஸ்டாண்ட் இருந்தது. அங்கே அவருக்கு ஒரு ஜெப கூடாரம் இருக்கிறது. Trying to bring in the sheaves and find if there's any lost ones out in that way that's been ordained to life, that he might win through his ministry to Christ. கதிர்களை உள்ளே கொண்டு வரவும் நித்திய ஜீவனுக்கு உட்பட்டு இழந்து போன நிலைமையில் இருக்கும் கிறிஸ்தவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வரவும் அவருடைய ஊழியத்தின் மூலமாய் முயன்று வருகிறார். And he closed it up for Sunday on account of the services being the tabernacle, and that's very loyal of the brother. இங்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் காரணமாக அங்கு அவர் கொண்டு நடத்தவில்லை. அது சகோதரனின் விசுவாசத்தை காட்டுகிறது. And we want you to know that the service will be open Monday night following next week. அடுத்த வாரம் திங்களிரவு புதன் அங்கே கூட்டங்கள் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறோம். And I know you're all cordially invited out to hear Brother Parnell bring his message of the love of Christ. கிறிஸ்துவின் அன்பை குறித்து சகோதரன் பார்னல் அங்கே தேவ செய்தியை கொண்டு வருவதை கேட்கும்படியாக நீங்கள் அன்புடன் அழைக்கப்படுகிறீர்கள் என்று நான் அறிவிக்கிறேன். And now let us read from Revelations the 3rd chapter, just a portion to say that we read the Bible. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் வேதம் வாசிக்கிறோம் என்று கூற நாம் அதை வாசிப்போமாக. Because what I'd say might fail, but what he says won't fail. ஏனென்றால் நான் சொல்லக்கூடிய காரியங்கள் தவறி போகும், ஆனால் அவர் கூறுகின்ற காரியம் தவறி போகாது. And I don't know where to start from, what to do, where to go, but let me just read the Laodicea church age. Unto the angel of the எங்கே இருந்து துவங்குவது, என்ன செய்வது, எங்கே போவது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் லவோதிக்கேயா சபை காலத்தை வாசிக்கிறேன். church of Laodicea, write these things, saith the Amen. The faithful and true witness, and the beginning of the creation of God. I know thy works, thou art neither cold nor hot. I would wert that cold or hot. So then, because thou art lukewarm and neither cold nor hot, I will spew thee out of my mouth. Because thou sayest, I'm rich and increased in goods, and have need of nothing, and knowest not that thou art wretched, miserable, poor, blind, naked. I counsel thee to buy of me gold tried in the fire, that thou mayest be rich,
white raiment, that thou mayest be clothed, and that thy shame of thy nakedness do not appear, and anoint thine eyes with eyesalve, that thou mayest see. As many as I love, I rebuke and chasten. Be zealous, therefore, and repent. லவோதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எடுத்த வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாயிருக்கிற ஆமென் என்பவர்கள் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெறுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால், நான் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கும் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து. You know, somewhere in there, as I was reading, if you'll excuse me a minute, I found some place that sounded good to me, and I don't know just where it was at now. என்னை ஒரு நிமிடம் மன்னித்துக் கொள்வீர்களானால், நான் இப்பொழுது படித்துக் கொண்டிருந்த போது ஏதோ ஒரு பாகம் மிகவும் நல்லதாக எனக்கு தோன்றினது. அது எந்த பாகம் என்று எனக்கு தெரியவில்லை. Here it is. And knowest thou not, wretched, miserable, poor, blind, naked. இதோ இங்குள்ளது. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய். Oh my. That's kind of the picture here of the church of today. ஓ என்ன, இன்றைய சபையின் நிலையை காட்டும் ஒரு படமாயது இருக்கிறது. Now it's I think that church age here that we're speaking of. நான் நினைக்கிறேன் நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிற அந்த சபை காலம். Of course, I've got the church age coming forth now in the books. சபை காலங்களை பற்றியதான செய்திகள் நிச்சயமாக இப்பொழுது புத்தக வடிவில் வந்து கொண்டிருக்கிறது. But being that is the Laodicean church age that we're in, let's just look at the conditions. ஆயினும் நாம் ஜீவிக்கின்ற இந்த காலம் லவோதிக்கேயாவின் காலமாய் இருப்பதனால் அந்த நிலைமைகளை நாம் சற்று ஆராய்வோம். I don't want to take any text or anything because we're not. நான் எந்த பொருளையும் எடுத்துக்கொண்டு பேச போவதில்லை, ஏனென்றால் நாம் ஒன்றும் கூட்டம் நடத்தவில்லை. Just talking casually as we see to talk on whatever the Lord would lead us to do, but something that would help us. முன் ஆயத்தம் ஏதுமின்றி சாதாரணமாக உரையாடி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நான் செய்யும்படி நடத்துகிறது எதுவாய் இருந்தாலும் நாம் பேசுவோம். ஆனால் அது நமக்கு உதவியாய் உள்ள ஒன்றாக இருக்க வேண்டும். Let's think of the Laodicea church age and its condition today. நாம் லவோதிக்கேயா சபை காலத்தையும் அதன் இன்றைய நிலையையும் குறித்து பேசுவோம். As far as I know, I don't see anything to hinder at this time the coming of the Lord Jesus outside of the readiness of His church. எனக்கு தெரிந்த மட்டில் சபையின் ஆயத்தமில்லாத நிலையே அல்லாமல் கர்த்தராகி இயேசுவின் வருகையை தடை செய்யக்கூடியது வேறு எந்த காரியமும் இந்த நேரத்தில் என்னால் பார்க்க முடியவில்லை. I think that one of the prophecies, அந்த ஒரு தீர்க்கதரிசனத்தை நான் நினைத்து பார்க்கிறேன்.